ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸல் லேர்னிங் ஒன்று தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நார்மலாக வந்து டேட்டாஸ்க்கு வந்து பார்டர் கொடுக்கணும் அப்படின்னாக்க நமக்கு எந்த செல்லேருந்து பார்டர் வேணுமோ அந்த செல்லை ஃபஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஹோமில் பார்டர்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாதிரி பார்டர் வேணுமோ அதை வந்து நம்ம கொடுத்துட்டு டேட்டா வந்து ஃபில் பண்ணிப்போம். இல்லை ஃபில் பண்ண டேட்டாவுக்கு மேலே வந்து இந்த பார்டரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டேட்டா என்ட்ரி பண்ணும் பொழுதே பார்டர் வந்து க்ரியேட் ஆகணும். அதுதான் வந்து இப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இப்போ நான் கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்றேன். இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து ஆல்ட் HLN. அப்படி இல்லை அப்படின்னாக்க ஹோமில் வந்து கண்டிஷ்னல் ஃபார்மட்டிங் அப்படிங்கிறதுல நியூ ரூல் அப்படிங்கிறது ஆப்ஷன் இருக்கும். இதுக்கான ஷார்ட்கட் கீ தான் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த நம்பர். இப்போ எந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு டேட்டா வேணுமோ ஃபஸ்ட்டு அந்த ரேஞ்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையான ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த ஷார்ட்கட் கீ ஆல்ட் HLN கொடுத்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய ஆப்ஷனில் லாஸ்ட் ஆப்ஷன் ஃபார்மட் வேல்யூ, இதுலேருந்து தான் வந்து நமக்கு வந்து பார்டர் வேணும். அதனால் வந்து B3 கொடுத்துக்கலாம். மேனுவலாக வந்து நீங்கள் B3ன்னு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். B3 அந்த டாலர் சிம்பிள்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, இல்லைனா செல்லு தேவையில்லாமல் லாக் ஆகும். B3 நான் மீன் பண்ணியிருக்க வந்து B3 சீரியல் நம்பரை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நாட் ஈக்குவல்டுன்னு கொடுத்துட்டு டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அகைன் ஃபார்மட்டு, இந்த ஃபார்மட்டில் அவுட்லைன் பார்டர் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் கலரையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பிளாக் அண்ட் ஒயிட், இப்போ நான் கலர் எதுவும் சூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து அவுட்லைன் மட்டும் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். எகைன் திரும்பவும் இன்னொரு ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம கண்டிஷ்னல் ஃபார்மட் கொடுத்துட்டோம். இப்போ எங்கெல்லாம் நம்ம செலக்ட் பண்ண அந்த ஏரியாவில் டேட்டாஸ் ஃபில் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்டர் வந்து ஃபில் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே சீரியல் நம்பர் 1ன்னு கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபில் பண்ணிடுச்சு. எம்ப்ளாயி நம்பர் 001 அப்படின்னு கொடுக்குறேன், அதுவும் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இப்போ நீங்கள் எங்கெல்லாம் டேட்டாஸ் தரீங்களோ அந்த செல்லுக்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்மேட்டிங் வந்து அதுவே வந்து பண்ணிக்கும், பார்டர் வந்து கொடுத்துரும். இதை நம்ம மேனுவலாக பண்ண வேண்டாம். இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு லைனை வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்டரும் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்படி தான் வந்து சிம்பிளாக வந்து நம்ம டேட்டாஸ்க்கு வந்து பார்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டிஷ்னல் ஃபார்மேட்டிங்கை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னொரு எக்ஸல் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.